அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துகளையும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு 3 வாரங்களாக நம்ம ஹவு டு ஸ்டடி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பைபிள் அந்த ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம். வேதத்தை முறையாக கற்றுக்கொள்வது எப்படி, ஒரு 6 மெத்தட் அதில் பார்த்தோம். அந்த 6 மெத்தடில் ஒரு முக்கியமான ஒரு மெத்தடுக்குள்ளே இப்போ நம்ம போக போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஞாபகம் இருக்கலாம், டிஸ்பென்சேஷனல் ஸ்டடி அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்களை மையமாக வைத்து படிக்கக்கூடிய ஒரு விஷயம் பைபிள். அதில் 3 உலகங்கள் இருக்கு. முதலாம் உலகம், 2வது உலகம், 3வது உலகம், இல்லையா? அப்ப முதல் உலகம் ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும், 2ஆம் உலகம் நோவாவுடைய பிள்ளைகளிலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும், இல்லையா? அடுத்தது 3வது உலகம்ங்கிறது இனிமேல் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம். இந்த 3ஐயும் பத்தியும் படிக்க போறோம். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். ஸோ பாஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அஸ்திபாரம் மாதிரி. ஒரு அஸ்திவாரம் இல்லாமல் ஒரு பில்டிங்கே கட்ட முடியாது, இல்லையா? அப்போ முதல்ல என்ன கட்டணும்? அஸ்திவாரத்தை கட்டணும். இப்போ நம்ம என்ன வந்திருக்கோம் தெரியுமா? அஸ்திவாரம் போடுறதுக்கும் அதை கட்டுறதுக்கும் நம்ம இப்போ வந்திருக்கோம். முதல்ல தேவனுடைய திட்டத்தில் அநேக விதமான நுணுக்கங்கள் இருக்கு. அது ஒவ்வொரு நுணுக்கங்களுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. அந்த ரீசனுக்கு தேவையான நிறைய, அதாவது இன்னும் சொல்ல போனா மூகாந்தரங்கள், ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே தேவன் வச்சிருக்கார். ஆனா எப்படி வச்சிருக்காருன்னா, மறைச்சு ஒழிச்சு வச்சிருக்கார். இதை நம்ம எப்படித்தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, கொஸ்டின், நிறைய கேள்விகள் கேட்கணும். அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஸோ கேள்வி கேட்கிற அளவுக்கு நாம வேதத்தை ரொம்ப நுணுக்கமா படிக்க முடியலன்னா அதை பத்தி நம்ம கவலையே பட வேண்டாம். இந்த சப்ஜெக்ட் இப்ப நாங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பாடங்களுமே பார்த்தீங்கன்னா அநேக கேள்விகளினுடைய அடிப்படையில் வந்ததுதான். நிறைய கேள்விகளுடைய அடிப்படையில் வந்ததுதான். 1000 கேள்விகள் கேட்டதுக்கு அப்புறம் இந்த சப்ஜெக்ட் என்ன இருக்குன்னா உருவாயிருக்கு. அது தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு லாஸ்ட் கடைசி காலத்துல சரியான நேரத்தில் கொடுக்குற ஒரு விஷயம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, முதலாம் உலகத்தை அதை பத்தி நம்ம இப்ப படிக்க போறோம். முதலாம் உலகத்தை பத்தி போன வாரம் ஒரு கொஸ்டின் கேட்டு முடிச்சோம், ஞாபகம் இருக்கா? தேவன் முதல்ல ஆதாம் ஏவாளை படிச்சு அப்படியே டெவலப் ஆச்சு. திடீர்னு அந்த உலகத்தை என்ன பண்ணிட்டார்? ஜலப்பிரளயத்தினாலே அழிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன் அழிச்சார்? ஏன் ஜலப்பிரளயத்தினால் அவர் அழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது? பாவம் பெருகுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ல, ஒரு கேள்விக்கு பதில் நம்ம அது எல்லாருமே சொல்ற பதில் தான். அதுக்கப்புறம் பாவம் பெருகலையா? அப்ப மட்டும்தான் பாவம் பெருகுச்சா? இல்லையா? அதுக்கப்புறம் பாவம் பெருகலையா? அதுக்கப்புறம் 100 வருஷம், 1000 வருஷம், 2000 வருஷம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாவம் இன்னும் அதிகமா டெக்னிக்கலா மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, எப்படியெல்லாம் டெக்னிக்கலா பாவம் பண்றங்கிற லெவலுக்கு என்ன ஆயிட்டாங்க, எல்லாருமே டெவலப் ஆயிட்டாங்க, இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்துல ஏன் பர்டிகுலரா அந்த இடத்துல தேவன் அவங்க அழிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட நிறுத்தணும்? அதுல ஒரு மிகப்பெரிய ரகசியம் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி சொல்லி முடிச்சிட்டோம். அந்த ரகசியத்தை தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? முதல்ல ஆதி ஆகமத்துல தேவன் ஆதாமை படைத்ததனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம கொஞ்சம் சிந்திக்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படியே திடீர்னு மனிதனை அவர் படைச்சார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வானத்தையும் பூமியும் அதன் நட்சத்திரங்களையும் இதெல்லாம் படைச்சார். என்ன பர்பஸ்னே தெரியல, இல்லையா? அப்படியே படைச்சாராம். எல்லாமே படைச்சு எல்லாம் வந்துருச்சு. திடீர்னு மனுஷனையும் படைச்சார். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் மாதிரி ஒரு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மக்களுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு மாதிரி ஒரு இருண்ட காலம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நாமளும் அப்படித்தான் வழக்கம் போல எல்லாரும் பிறக்கிறோம், கொஞ்ச நாள் அப்படியே இருக்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது நல்லது பண்ண முடியுமா கெட்டது பண்ண முடியுமா பார்க்குறோம். கொஞ்ச நாள் கழிச்சு நம்முடைய கோர்ஸ் முடியும் போது நாமளும் சாகத்தான் போறோம். அப்படின்னா என்ன இதனுடைய பர்பஸ் என்ன? தேவனுடைய திட்டம் என்ன? எதுக்காக இந்த மனுஷனை படைச்சார், இல்லையா? சார், அப்படித்தான் மனுஷனை படிச்சு இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரட்சகர் மீட்பர்னெல்லாம் சொல்றோமே, அவர் ரட்சகர் மீட்பர்னா என்னன்னு ஒண்ணுமே புரியல. நமக்கு ரட்சகர் எந்த வகையில்? அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து செத்து போயிட்டார், உயிரோடு எந்திரிச்சு போயிட்டார். என்ன நடக்குது? வழக்கம் போல எல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இதுல என்ன இயேசு கிறிஸ்து வந்துட்டு போனதுனால என்ன பிரயோஜனம்? இங்க எதுவுமே தெரியாம, இல்லைங்களா? ஒரு கொள்கையே இல்லாம, ஒரு ரூட்டே இல்லாம, ஆனா ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கிறோம். வேற வழியே இல்லை. இந்த பக்கம் போனாலும் ஒண்ணு இல்லை, இந்த பக்கம் போனாலும் ஒண்ணு இல்லை, பின்னாடி ஒண்ணும் இல்லை, போகணும், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு லைஃப்ல தான் எல்லாருமே இருந்துட்டு இருக்கிறோம். ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இல்ல இதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு.
அப்ப கடவுளுடைய பிளான், அவர் ஒரு திட்டம் இல்லாம எந்த காரியத்தை செய்யவே மாட்டார் இல்லையா? அப்ப அவருடைய பிளான் என்ன, ஏன் ஒரு மனுஷன் அவர் படைச்சார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், இதுதான் தேவனுடைய பிளானுடைய சென்டர் கோர் தான். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாயிருந்ததே, பின்னை ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இப்ப என்ன அவர் சொல்றார் பாருங்க, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஒருத்தர் தானே படைச்சார் ஃபர்ஸ்ட். ஆவி அவருக்குள் பரிபூர்ணமா இருந்தது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஆதாம படைச்சனால இவ்வளவு பிரச்சனை இல்லைங்களா? ஆதாம் வந்து திடீர்னு இப்படி பாவம் பண்ண உடனே தேவன் என்ன பண்ணிருக்கலாம்? என்ன பண்ணிருக்கலாம்? இம்மிடியட்டா ஆதாம் வந்து கேன்சல், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொன்னுட்டு அல்ல ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இந்த பிரச்சனையே இல்லை இல்லையா? இந்த பிரச்சனையே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒன்று நடந்துட்டு இருந்திருக்கும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம், அப்படி ஒரு வேளை வேற ஒரு ஆதாமை அவர் படைச்சிருந்தாருன்னு வச்சுங்க, நம்மெல்லாம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? டெஃபினட்டா இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம இந்த ஆதாம் இருந்தா வெளியே வந்திருக்கோம். அப்படின்னா தேவன் ஆதாமை ஏன் வந்து ஒரு கொல்லல அப்படின்னா அதுக்கு பர்பஸ் சொல்றாரு. அவர் ஒருவரை அல்லவா படைத்தார், ஆவி அவருக்குள்ள பரிபூர்ணமா இருந்துச்சு, பின்னையே ஒருத்தனை படைச்சார்னா இவனிலிருந்து ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு சந்ததி வரணும். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்த மாதிரியே தெரியல. ஆனா தேவனுடைய திட்டம் அதுதான், ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு சந்ததி இப்ப வரணும். இப்ப நம்ம இந்த தெய்வ பக்தி உள்ள சந்ததி வந்துதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சிகளுக்கு தான் போறோம். வேற ஒண்ணுமே இல்லை. இப்படி ஒரு சந்ததி வரணுங்கிற அவருடைய பிளான். ஆனா அந்த திட்டத்துல இப்ப தெய்வ பக்தி உள்ள சந்ததி வந்துதா அப்படிங்கறத பார்க்கும்போது இதைத்தான் நம்ம முதல் உலகம், ஏன்னா அங்கதான் ஆரம்பிக்குது. அப்ப முதல் உலகத்தை வந்து தேவன் எப்படி ஆர்கனைஸ் பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேயே நமக்கு வந்து இந்த படைப்பினுடைய சிருஷ்டிப்பின் வரலாறு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வரலாறு இந்த உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான புஸ்தகம் இருக்கு, எந்த புஸ்தகத்திலையும் இல்ல. எப்படி இந்த பூமியை தேவன் பூமியில் சூரிய சந்திர நட்சத்திரங்களை படைச்சார், இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் பிக் பேங் தியரி. ஒரு பெரிய ஒரு வெடித்து சிதறல், வானத்துல ஒரு நட்சத்திரம் வெடித்து சிதறனால அதிலிருந்து வெளிப்பட்ட அநேக விதமான ஆர்கன்ஸ், வாயு பொருள்கள், அதெல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு சுத்த ஆரம்பிச்சு அது கால வட்டத்தில் என்ன ஆகுதுன்னா அது பல்ஜாயி அது ஒரு திடவ பொருளாய் அதுக்கப்புறம் ஒரு திடப்பொருளாச்சு. அப்படி வந்தாதான் நம்முடைய பூமி அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது. பைபிளும் அதே தான் சொல்லுது. இதை வந்து நம்ம இனிமேல் வரப்போற சப்ஜெக்ட்ல சயின்ஸ் அண்ட் கிரியேஷன் ஒரு சப்ஜெக்ட் வரும். அதுல வந்து இந்த சிருஷ்டிப்பின் வரலாறு ரொம்ப கிளியரா இருக்கும். தேவன் எப்படி எப்படி எல்லாம் கரெக்டா சயின்ஸோட ஒட்டி அந்த காரியங்கள் வருது அப்படிங்கறத ரொம்ப கிளியரா நம்ம கண்டுபிடிக்கலாம். முதல்ல தேவன் வானத்தையும் பூமி படைத்தார், வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். அப்புறம் சூரியன் இல்லாம வெளிச்சம் வராதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க இல்லைங்களா? ஆனா தேவன் வந்து அந்த சூரியன் எப்பதான் படைச்சார் நம்ம ஆதியாகமத்துல படிக்கிறோம், 4ஆம் நாள் அப்படின்னு இருக்கும். அப்ப 4ஆம் நாள்ல சூரியனை படைச்சதுக்கு அப்புறம் தானே வெளிச்சமே வந்திருக்கணும் இல்லைங்களா? ஆனா முன்னாடியே வெளிச்சம் வந்துருச்சு, புல் பூண்டுகள் காரியங்கள் அதனுடைய காரியங்கள் எல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிற பத்தி நம்ம திங்க் பண்ணும்போது அப்புறம் எப்படி வெளிச்சம் வராம, அதாவது அந்த வெப்பம் வராம புல் பூண்டுகளோ மற்ற எந்த காரியமே வராது. ஆனா இந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்கேன் 4ஆம் நாள். இப்போ இதைத்தான் நம்ம அந்த சிருஷ்டிப்பின் வரலாறை தொடர்ந்து கேர்ஃபுல்லா கவனிச்சுட்டு வந்தோம்னா ரொம்ப கிளியரா இருக்கும். பார்த்தீங்கன்னா பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும். தேவன் என்ன செய்யறாருன்னா ஒழுங்கில்லாத பூமியை ஒழுங்குபடுத்த ஆரம்பிச்சார். ஒரு குறிப்பிட்ட யுகங்கள், சாயங்காலமும் விடியற்காலம் ஆகிய ஒரு நாள் ஆயிற்று அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? அது நிறைய பேர் எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு நாள்ல எல்லாத்தையும் படிச்சிட்டாரு. ஆக்சுவலா அது ஒரு நாள் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட வருஷம், யுகம் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு வேதாகமத்தில் நிறைய காலக்கணக்குகள் இருக்கு. அதுல ஒரு ரீசனபிளான காலக்கணக்கு என்ன சொல்லுதுன்னா அது வந்து ஒரு 7000 வருஷமா இருக்கலாம். ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு 7000 வருஷ காலப்பகுதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு சில ஆதாரங்கள் கொடுக்குறாங்க. ஆனா இதெல்லாம் இப்ப பார்க்க வேண்டாம், பின்னாடி பார்க்கணும். ஒவ்வொரு நாள் அப்படின்னு சொல்றது ஒரு 7000 வருஷ காலப்பகுதி. ஏன்னா அப்பதான் பூமி மனுஷனுடைய குடியிருப்புக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டு இருக்கு, தேவன் அப்படியே ரொம்ப கிராஜுவலா அப்படி தயார் பண்ணிட்டு வர. இப்போ யோசனை பண்ணி பாரு, நம்ம ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வைங்க. இன்னைக்கு வந்து ஒரு தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. திடீர்னு நாளை காலையில் பார்த்தா ஒரு 24 வயசு பையனா அது எந்திரிச்சு நின்றுச்சுன்னா எப்படி இருக்கும்? நமக்கே ஒரு மாதிரி அருவருப்பாங்க, என்ன நேத்து அந்த குழந்தை இல்லைங்களா? அப்ப நமக்கே அது வந்து அது அப்நார்மலா தெரியுது இல்லையா?
அது மாதிரிதான் தேவன் வந்து பாருங்க கிராஜுவலா அவருடைய படைப்புல பூமி மேலையும் தண்ணி கீழையும் தண்ணி இல்லைங்களா. இப்ப அந்த வசனம் பாருங்க எப்படி இருக்கு. 6ஆம் வசனம் படிக்கலாம். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். அப்ப மேலையும் என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. கீழையும் தண்ணி இருக்கு. மேல இருக்கிற தண்ணியை விட்டார், கீழே இருக்கிற தண்ணி என்ன பண்றாரு? ஒரு பக்கம் அதைத்தான் என்னன்னு சொல்றோம் இப்போ சமுத்திரம் இல்லையா. கீழே இருக்கிற தண்ணி கம்ப்ளீட்டா ஒரு பக்கம் ஆகும். அப்போ அந்த பூமி வந்து அந்த சுத்த 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 அது என்ன ஆகுதுன்னா அந்த சுழற்சியின் காரணமா அது வந்து அதாவது வாயு பொருள் திடப்பொருளாய் அதுக்கப்புறம் திரவ பொருளாய் திடப்பொருளாகும். அதனாலதான் இன்னைக்கும் அந்த பூமிக்கடியில் இருக்கக்கூடிய நிறைய பொருள்களை பத்தி எல்லாம் பைபிள் நம்ம படிக்கலாம். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பொருள். அப்ப தேவன் கிளீனா அவர் பிரிச்சார். பிரிக்கும் போதுதான் ஆகாய விரிவு அப்படிங்கிற ஒரு விஷயமா வந்து அட்மாஸ்பியர். இன்னைக்கும் அட்மாஸ்பியர்ல என்ன அதிகமா இருக்கு? கண்ணுக்கு தெரியாத வாயுக்கள், தூசுக்கள் இருக்கு. இந்த தூசுக்களை நம்ம ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த தூசுக்கள் மட்டும் இல்லைன்னு வைங்க, நம்ம உயிர் வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா அதுக்கு நமக்கு தேவையான அத்தனை ஆர்கன்ஸும் அந்த தூசுக்கள் இருந்தா வெளிவரும். அதனாலதான் தேவன் என்ன பண்றாருன்னா அதை கம்ப்ளீட்டா டிசைன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆகாய பூமி அப்படியே சுத்திட்டு இருக்கு. இன்னும் தெளிவான ஒரு வெளிச்சம் உள்ள வரல. காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேலையும் தண்ணி கீழையும் தண்ணி சுத்திலும் தூசுக்கள். இதையத்தான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரு அப்படி பிரிக்கிறார். அப்படி பிரிக்கும் போது 4வது நாள்ல தான் சூரியனுடைய டைரக்டான சில அந்த வெளிச்சம் எங்க வந்தது? பூமிக்கு வந்தது. அதனாலதான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 4ஆம் நாளிலே சூரியனையும் சந்திரனையும் ஆளுவதற்காக அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்க அந்த வருஷங்க அதாவது 14ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். அது கூட இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா இருக்கும்? He appointed the sun to rule over the day and night அப்படின்னு இருக்கும். அதாவது he appointed ஏற்கனவே இருக்கு. அதை ஒரு பர்டிகுலர் வேலைக்காக தேவன் நியமிக்கிறார். எப்பதான் அது வந்து ஒரு இரவு பகல் ஏற்படும். மேல் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் தூசுக்கள் எல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்து அந்த தண்ணீர் எல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்து அது பூமி வந்து ஒரு ஃபார்ம் ஆகணும். அந்த ஃபார்ம் ஆகிற வரைக்கும் தேவன் வந்து அந்த 3 நாட்கள் என்ன இருக்குன்னா அது ஃபார்ம் ஆகிற ப்ராசஸ்லயே இருந்திருக்கு. 4வது நாள் தான் சூரியனுடைய டைரக்டான அந்த ரேஸ் வந்தது. அதுவும் ரொம்ப டைரக்டான ரேஸ் வரல. ஜலப்பிரளயம் வரைக்கும் பூமிக்கு மேல என்ன இருந்துன்னு சொல்லி படிக்கிறோம். மேலையும் தண்ணி கீழையும் தண்ணி இருந்திருக்கு. அப்ப கூட சூரியனுடைய டைரக்டான அந்த கிரணங்கள் பூமிக்கு வந்து சேரல. இன்னும் பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு 6 மணி எப்படி இருக்கு அந்த மாதிரிதான் அந்த ரொம்ப நாட்களா 6 மணி மாதிரியே தான் இருந்திருக்கு. எந்த விதமான மாற்றமும் இல்ல. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம நோவா தான் அவர் என்ன பண்ணிருக்காரு? ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி திராட்சரசம் அவங்க வந்து பயிர் பண்ணி அதை வந்து ரொம்ப நாளா வச்சிருந்திருக்காங்க. அது கெட்டு போகவே இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கு. அவர் வந்து குடிச்சிருக்காரு, ஒண்ணுமே ஆகல. ஆனா ஜலப்பிரளயம் வந்ததுக்கு பிறகு எல்லா தண்ணி கீழே வந்த உடனே மறுபடியும் அதே மாதிரி கொண்டு போய் திராட்சரசத்தை வச்சிருக்காரு. கொஞ்ச நாள் அது என்ன ஆயிடுச்சு? அது புளிச்சு என்ன ஆயிடுச்சு? இப்போ அது சாராயம் ஆயிடுச்சு. குடிச்சோன்னு என்ன பண்ணிட்டார்? கீழே கொடுத்துட்டார். பாருங்க, இதெல்லாம் பைபிள் இருக்குது. இப்போ நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? முதல் தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார். சரி, ஒருவனை தான் படைச்சார். இப்ப ஆதாமை படைத்து ஆதாமிலிருந்து அவரை தூங்க வச்சு ஏவாளையும் என்ன பண்றார்? சோ இவங்க 2 பேர்த்தையும் எதுல இருந்து தான் படைச்சார் நம்ம படிக்கிறோம். ஆதாமையும் ஏவாளையும் மண்ணில் இருந்து படைச்சார். சரி, இவங்க என்ஜாய் பண்றதுக்குன்னே மிருக ஜீவன்கள் அப்புறம் ஆகாயத்து பறவைகள் எல்லாத்தையும் அவர் படைக்கிறார். அது எப்படி படைச்சார்? மனுஷனை மண்ணில் இருந்து படைச்சார் இல்லைங்களா? அப்போ மிருக ஜீவன்கள் ஆகாயத்து பறவைகள் எல்லாம் அவர் எங்கிருந்து படைச்சார்? தனியா அப்படியே ஒரு ஆகாயம் அப்படியே பறவை வந்துருச்சா என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது அதையும் எதிலிருந்து அவர் படைக்கிறார் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. எல்லாமே மண்ணுதான். அதனாலதான் நீ மண்ணா இருக்கிறாய். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஞாபகம் இருக்குங்களா? 2 கிளாஸுக்கு முன்னாடி மண்ணுல என்னென்ன சத்து இருக்குதோ அத்தனை சத்தும் எங்க இருக்கு? நம்ம உடம்புல இருக்கு. அது கூடிய லிஸ்ட் கூட நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம் இல்லையா? சோ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய். எல்லாம் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்பு, தங்கம் எல்லாமே இருக்கு நம்முடைய உடம்புல. அதனாலதான் எல்லா உலோகங்களும்
அது வந்து ஒரு வேற ஃபார்ம்ல நம்ம கிட்ட இருக்கு இல்லையா, வேற ஃபார்ம்ல இருக்கு, அவ்வளவுதான். சரி, இப்போ தேவன் வந்து மனுஷனை மண்ணில் உருவாக்கி இப்ப பாருங்க எடுத்தோடனே கொண்டு போய் மறுபடியும் அதே பிரச்சனை தான். ஆதி காலத்துல இருந்து இதே பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? நீ எல்லா பழங்களையும் புசிக்கலாம், ஆனா நடுவில் இருக்கிற பழத்தை மட்டும் நீ சாப்பிடாதே அப்படின்னு சொன்னார். அந்த பழத்துக்கு என்ன பேரு? நன்மை தீமை அறியத்தக்க பழம் அப்படின்னு. நிறைய பேர் இது எப்படி சொல்லி, இது ஒரு ஆப்பிள் பழமா இருக்கும் இல்லைங்களா? ஆப்பிள் பழத்தான் தேவன் முன்னாடி கொண்டு அந்த அதை பத்திலாம் நமக்கு பைபிள்ல சொல்ல. அங்க பிரச்சனை என்னன்னா பழம் பிரச்சனை இல்லை, சாப்பிடாதேங்கிறதா பிரச்சனை இல்லையா? அங்க பழம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதை சாப்பிட்டியா, சாப்பிட்டு அதாவது நீ புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் அப்படின்னு எல்லாம் தேவன் வந்து அங்க ஆதாமுக்கு அங்க சொன்னார். இப்போ ஒரு பெரிய டெஸ்ட், இதையத்தான் இங்கிலீஷ்ல வந்து ஃப்ரூட் ஆஃப் நாலேஜ் இருக்கும். இதையே நம்ம ஆளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஞான பழம் அப்படின்னு மொழிபெயர்த்து ஒரு புராணமாவே விட்டாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஞானப்பழ கதையெல்லாம் இல்லையா? இங்கிலீஷ்ல அதுக்கு ஃப்ரூட் ஆஃப் நாலேஜ்னு பேரு. அதை வந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து பெருசா அவங்க திங்க் பண்ணிட்டாங்க. ஆனா பைபிள்ல எல்லாமே பைபிள் இருந்து எடுத்த விஷயம் தான். தேவன் வந்து முதல்ல தேவனுடைய பிள்ளைகளாகி அந்த ஆதாமையும் ஏவாளையும் அவர் ஒரு டெஸ்டுக்குள்ள உட்படுத்துறார். அப்படி உட்படுத்தக்கூடிய விஷயத்துல தான் தேவனுடைய திட்டம் ஆரம்பிக்குதுங்கிறத நம்ம நல்லா கவனிக்கணும். புரியுதுங்களா? அவருடைய திட்டம் வந்து ஒரு டெஸ்டுக்குள்ள உட்படுத்தும் போது அது வந்து அவருடைய திட்டம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. இப்ப என்னாச்சு, தேவன் வந்து ஆதாம் கிட்ட தான் சொன்னார் இல்லையா? ஆதாம் கிட்ட தான் என்ன சொன்னார், இந்த பழத்தை சாப்பிடாது. ஏவாள்கிட்ட சொன்னாரா தெரியல. ஆனா கட்டாயமா ஆதாம் என்ன பண்ணிருக்கணும், ஏவாள்கிட்ட சொல்லிருக்கணும். சரி, ரெண்டு பேரும் அமைதியா அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ திடீர்னு என்னாச்சு, ஒரு நாள் பாருங்க, இதெல்லாம் வந்து திங்க் பண்ணணும். சாத்தான் அப்படின்னு ஒருத்த வந்தானா பாருங்க, திடீர்னு சர்ப்பம் அப்படியே வந்து நம்ம அப்படியே பாம்பு மாதிரி நினைச்சுங்க, அப்படியே சர்ப்பம் வந்து யாருக்கிட்ட வருது இப்போ, ஏவாள்கிட்ட வந்து முதல் கேள்வி என்ன கேட்குது, வந்து உங்களை சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு அவரு இல்லைங்களா? அப்படிதான் அந்த வார்த்தை வருது, உங்களை சாப்பிட வேண்டாம்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஆமா, அங்கதான் விஷயம் இருக்கு அப்படின்னு. நம்ம அப்படித்தானே இன்னைக்கு எல்லா ஏமாத்து வேலையில் எங்கிருந்து ஆரம்பிக்கும், வீட்டுக்காரர் வேலைக்கு போனோன்னே எல்லாம் வீட்டுக்காரர் போனோன்னே சகோதரிகள் கிட்ட தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கேன்வாஸ் பண்றது போக்குவரத்து எல்லாம் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும். பாருங்க, ஆதாமும் ஏவாளும் எப்ப பிரிஞ்சாங்களோ அந்த நேரத்தில் ஆதாம் இருந்திருந்தாருன்னா கட்டாயம் என்ன சொல்லியிருப்பார், இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் இல்லையா? ஏதோ எங்க வெளியே போயிட்டார் போல் இருக்கு. இந்த அம்மா தனியா இருக்கும்போது கரெக்டா சர்ப்பம் வந்து, இப்ப நீங்க திங்க் பண்ணி பாருங்க, ஒரு சர்ப்பம் வந்து இப்படி முன்னாடி நின்று இந்த பழத்தை சாப்பிடுனா இது எப்படி ஒண்ணு புரியல. உடனே இந்த அம்மா வந்து அந்த சர்ப்பத்துக்கிட்ட பேசுறாரா, பேசும்போது அந்த அம்மா கிட்ட சொல்ற, நீ சாப்பிட்டீன்னா தேவர்களை போல ஆயிருவே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ யோசனை பண்ணலாம். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தப்பு பண்ணால கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து சபித்தார்னு இருக்கும் இல்லைங்களா? நீ வந்து மயிற்றுனாலே நகர்ந்து நல்லா இருக்கும். நீ கொஸ்டின் போட்டு வைங்க, பின்னாடி இதுக்குரிய விளக்கங்கள் ரொம்ப தெளிவான விளக்கங்கள் இருக்கு. இப்போ சர்ப்பத்தை வந்து சபிக்கிறார். ஆக்சுவலா தப்பு பண்ணது சாத்தானா சர்ப்பமா? சாத்தான் தானே. அப்புறம் எதுக்கு சர்ப்பத்தை போய் சபிக்கணும்? சில சொல்ல சர்ப்பம் ரூபத்துல வந்தன, ஏன் ஒரு ஆட்டுக்குட்டி ரூபத்துல வந்து ஆட்டுக்குட்டி சவிப்பாரா இல்லைங்களா? இது ஒரு கொஸ்டின், யோசனை பண்ணி பாருங்க. திங்க் பண்ணிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி இல்லைங்களா? ஏன் கன்வின்ஸ் ஆகல? இன்னொரு வசனம் இருக்குது, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. வெளியாக்கப்படாத ரகசியம் இல்லை, அறியப்படாத மறைபொருளும் இல்லை இருக்குது பைபிள்ல. பாருங்க, இப்படியும் சொல்லி இருக்கு அப்படியும் சொல்லி என்னமோ விஷயம் இருக்கு, புரியுதுங்களா? அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் வந்து ஒரு யோசனை பண்ணி பார்த்தா ஆதாம் ஏவாள் ரெண்டு பேரும் அப்படியே போயிட்டு இருக்காங்க. திடீர்னு சாத்தான் ஒரு கேரக்டர் எப்படி அவருடைய பிளானுக்குள்ள நுழைஞ்சது, அவன் யார், அவன் எங்க இருந்தவன், என்ன ஒண்ணுமே புரியல இல்லைங்களா? என்னைக்காவது திங்க் பண்ணிருக்கிறோமா? ஆனா என்ன சொல்றோம், எதா இருந்தாலும் இது சாத்தானுடைய வேலைதான் அப்படின்னு மட்டும் சொல்லுவான். அவன் முதல்ல யார், அவன் எங்க இருந்தான், அவன் சாத்தானா இருந்தானா இல்லையா, அப்படின்னா அவனுடைய உருவம் எப்படி இருக்கும், என்ன விவரம் ஒண்ணுமே தெரியல. கவலைப்படாதீங்க, இந்த தொடர் வேதாகம வகுப்புல சாத்தான் ஒரு பாடமே இருக்கு. அவனுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும், தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் சாத்தான் அப்படின்னா யார், அவன் எங்க இருந்தவன், எப்படி இருந்தவன், அவன் வந்து ஏதேன் தோட்டத்தில் அவனுக்கு எப்படி எங்க லிங்க் ஆச்சு, ஏவாள்கிட்ட என்ன பேசினா, என்ன பண்ணா, எல்லாத்த பத்தி நம்ம படிக்கணும்.
ரொம்ப கிளியராக இருக்கும் பைபிளில். ஒன்று மட்டும் நல்லா, அது ஒரு பேசிக்கான விஷயம், அதனால முதலே சொல்லிடுறேன். அவன் வந்து சாத்தானாலே எதிராளி அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷில் லூசிஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. லூசிஃபருங்கிறதுனா பிரகாசம் உள்ள ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம்னு பேர் லூசிஃபர்னா. ஸோ ஒரு ஒளி கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருந்த ஒரு தூதன், அது மட்டும் ஞாபகத்தில் வச்சு, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு தூதன். இவன் என்ன பண்றான், அங்க ஏவாள்கிட்ட வந்து நீ சாப்பிட்டீன்னா தேவர்களை போல் ஆயிடுவேன்னு. இவங்க தேவர்கள் யாராவது பார்த்துருக்காங்களா? பார்த்தது இல்லை. இப்ப யாரை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க? இப்போ நம்ம யாரை தான் பார்க்குது? சாத்தான தான் பார்க்குது. இவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? இவன் பயங்கரமான ஒரு பிரதான ஒரு தூதன், தன்னுடைய சர்வ மகிமையும் காமிக்கிறான். பார், நான் எப்படி இருக்கேன், இதை நீ வந்து சாப்பிட்டீன்னா யார் மாதிரி ஆயிடுவேன்? என்னை மாற. இதைத்தான் அவன் செஞ்ச வேலை. இதுக்கெல்லாம் பைபிளில் சில பேசிக்கான விஷயம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா, அப்படின்னா பாம்புக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு ஒரு விஷயம் இருக்கும். அதை மனசுலயே வைங்க. வரக்கூடிய காலத்துல வந்தது பாம்பா இல்ல வேற ஏதாவது ஐட்டமாங்கிறது பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம், சிந்திக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் விடை இருக்கு, பைபிள் இருக்கு. ஆனா ஒரே நாள்ல எல்லாமே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இதை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, ஏவாள் கிட்ட போய் இவன் வந்து தந்திரமா ஏமாத்தணும்னு, இப்போ இந்த அம்மா நேரம் எங்க போறாங்க? ஆதாம் கிட்ட போறாங்க. சரிங்களா? நல்லா கவனிங்க, இது ஒரு முக்கியமான டாக்டர். நேரம் ஆதாம் கிட்ட போறாங்க. இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னா ஆதாம் என்ன சொல்லியிருக்கணும்? தேவன் சொன்னார் இல்லையா, சாப்பிட வேண்டாம்னு சொன்னார். ஏமா நீ சாப்பிட்ட? ஐயோ நீ செத்துருவியே, அதனால நீ மட்டும் சாப்பிடு. நான் என்ன பண்றேன், நான் தேவன் சொல்றபடி நான் கேட்டு இருந்துக்கிறேன் சொன்னாரா? என்ன பண்ணார் பாருங்க, அப்படியே வாங்கி சாப்பிட்டார். ஸோ இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன சொல்ல முடியுமா? இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன? அப்படியே வாங்கி சாப்பிட்டேன். இன்னும் சொல்ல போனா மூட்டை பூச்சி மருந்து எடுத்து அப்படி குடிக்கிற மாதிரி, செல்ஃப் சூசைட் இல்லையா? ஏன் அப்படி பண்ணார்? இதுதான் கொஸ்டின். ஆதாம் சாப்பிடாம இருந்திருக்கலாம் இல்லையா? சரி, நீதாம்மா சாப்பிட்ட, நீ என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம் வந்து இருந்திருக்கலாம் இல்லையா? ஆனா ஆதாம் ஏன் சாப்பிட்டார் தெரியுமா? என்ன மாதிரி ஒரு தேவனுடைய குணலட்சணம் இருந்து தெரியுங்களா? நம்ம ஆதாம தப்புங்கிறோம். ஆதாம் ஒரே தப்பு தான் பண்ணார், பழத்தை சாப்பிட்டது. நாம் என்ன பண்றோம், பழத்தை வந்து செடி வச்சு மரமாக்கி அதை புடுங்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். 1000 தப்பு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் ஒரு தப்பு தான் பண்ணியிருக்கார் கணக்கின்படி பார்த்தா, இல்லையா? அப்போ ஏன் அதை சாப்பிட்டாரு உங்களுக்கு புரியலையா? ஒரு திங்க் பண்ணு, ஏன் அதை சாப்பிட்டாருங்கிறது உன்னால கிரகிக்க முடியுதா? இப்ப அவருக்கு என்ன திங்கிங் போயிடுச்சுன்னா, நம்மளை உருவாக்குன கடவுளை மறந்துட்டார். மறந்து என்னோட எலும்பு என்னோட மாம்சம் சாகுதே, நான் மட்டும் உயிரோடு இருக்கலாம் பாருங்க. ஏன்னா தேவனே அவனுக்கேற்ற துணை அவர் வச்சார். அப்ப அவர் வசனம் என்ன சொல்றார்? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. தேவனுக்கே அது தெரிஞ்சிருச்சு. தேவன் பாருங்க ரொம்ப டேஸ்ட் உள்ள கடவுள், நம்மள மாதிரி வேஸ்டானவர் இல்ல. அவர் ரொம்ப டேஸ்ட் உள்ள கடவுள். அதனாலதான் அவர் படைச்ச ஒவ்வொன்றையும் நீங்க பாருங்க, ரசிக்கிற மாதிரி இருக்கும். அவர் படைச்ச பூக்களை பாருங்க, மலைகளை பாருங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆக்ஷன் எப்படி இருக்குது, ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய மகிமை அதுல வெளிப்படும். அவ்வளவு டேஸ்ட் உள்ள கடவுள் அவர். அதனாலதான் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி தேவனே தான் ஒரு ஏற்ற துணையை கொடுத்தார். அந்த துணையை இப்ப சாக போகுதுங்கிற போது படைத்த தேவனை மறந்துட்டு படைக்கப்பட்ட அந்த மனைவி மேல ரொம்ப அன்பு வச்சுட்டார். இதுதான் பிரச்சனை. தன்னுடைய மனைவி மேல ரொம்ப அன்பு வச்சதுனால அப்படியே மூட்டை பூச்சி மருந்து எடுத்து குடிக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டார், இப்போ சாப்பிட்டார். இதுதாங்க பைபிள்ல, அதாவது தேவன் வந்து நமக்கு அதை அப்படி கண்டுபிடிக்க சொல்றார். பாருங்க ஒரு மனுஷனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. ரைட், இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா அவர்கள் 2 பேருமே பாவத்திற்குள்ள வந்தாச்சு. அதுக்கப்புறம் அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்குது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஜெனரேஷன்ஸ் என்ன ஆகுது, இப்போ டெவலப் ஆகும். அது ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள். பைபிள்ல சில காலக்கணக்கு இருக்கு. அதுல 1656 வருஷம் அப்படின்னு ஒரு காலக்கணக்கு இருக்கு. அதாவது ஆதாம்ல இருந்து நோவாவுக்கு 600 வயசு ஆகிற வரைக்கும், இன்னும் சொல்ல போனா ஜலப்பிரளய வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைபிள்ல கரெக்டான ஒரு காலக்கணக்கு. ஏறக்குறைய 1600 வருஷங்கள் அந்த அன்னைக்கு இருந்த முதலாம் உலகத்துல ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பலுகி பெருக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பெருக ஆரம்பிக்கும் போது இப்ப ஆதாமும் அங்க வந்து அவருடைய ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அவரு வாழ்ந்தார். ஆனா யோசனை பண்ணி பார்க்கலாம், நம்ம ஏற்கனவே படிச்ச முடியாது, புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு தேவன் சொன்னார். அன்னைக்கு அவர் சாகல. அதுக்கு என்ன அர்த்தம்னு படிச்சோம் இல்லையா?
தேவன், அதாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அவருடைய கோணத்தில் ஒரு நாள்ங்கிறது 1000 வருஷம். ஸோ அப்படின்னா அந்த 1000 வருஷத்துக்குள்ள தான் ஆதாமே செத்து போயிட்டார். 930 வருஷம் அவர் இருந்து தன்னுடைய கோர்ஸ் முடிச்சிட்டார். ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பழுகி பெருகுனாங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டிட்டார். சரிங்களா, ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டிட்டார். சரி, இப்போ அந்த ஏதேன் தோட்டம் எங்க இருக்கு பார்க்கலாம். இது ஒரு கொஸ்டினா வைங்க. இப்போ எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்தாச்சு. ஜனங்கள் எல்லாம் பழுகி பெருக ஆரம்பிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட காலமான உடனே திடீர்னு தேவனுக்கு ஒரு என்னாச்சுன்னு தெரியல, ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. திடீர்னு என்ன ஃபீல் பண்ணிட்டாருன்னா, இந்த ஜனங்கள் எல்லாம் இமீடியட்டா என்ன பண்ணும், அழிக்க வேணும் அப்படின்னு ஒரு முடிவு போறாங்க. இதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அது என்னன்னு சொல்றாங்க, இங்க நிறைய அக்கிரமம் பெருகுச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, அக்கிரமம் அதுக்கு முன்னாடியும் தான் பெருகுச்சு, பின்னாடி அதை விட அதிகமாக தான் பெருகுச்சு. அப்படி அக்கிரமம் பெருகுச்சுங்கிறதையே ஒரு பாயிண்டா வச்சாருன்னா டெய்லி என்ன பண்ணும், இந்த உலகத்தை அழிச்சுட்டே தான் இருக்கணும் இல்லையா? ஆனா பர்டிகுலரா அந்த முதலாம் உலகத்தை தேவன் அழிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரணம் என்ன? அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இதுவரை தெரிந்திராத ஒரு ரகசியத்தை இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். தேவன் அந்த முதலாம் உலகத்தை அழிக்கிறதுக்கு ஒரு காரணம் வச்சிருந்தார். அந்த காரணம் என்னங்கிறத சூசகமான ஒரு வசனத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்ப நம்ம எத்தனாவது உலகத்துல நாம் இருக்கோம்? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எத்தனாவது உலகத்துல வந்தார்? அது 2ஆம் உலகம் இல்லைங்களா? இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் எத்தனாவது உலகத்துல வந்தார்? அவரும் 2ஆம் உலகம். இந்த 2ஆம் உலகத்திலிருந்து அவர் ஒரு வசனம் எழுதுறார் பாருங்க. இது நமக்காகவே. இது எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேணும்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளில் ஒன்றும் குறையாது, ஜோடி இல்லாமல் இராது, இங்க கொஞ்சமும் அங்கங்க வச்சிருப்பார். நாம தான் என்ன பண்ணோம், எடுத்து அப்படியே ஒரு ஆர்டர் பண்ணோம். அப்பதான் அவருடைய உண்மை பொருள் என்ன நமக்கு தெரியும். சரி, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அதை அவர் யாருக்கு கீழ்ப்படுத்தலையா? அந்த உலகத்தை தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை அப்படின்னா. இனிமேல் வரப்போற உலகத்தை குறித்து பேசுறமே அப்படின்னு 2ஆம் உலகத்துல பேசுறார். அப்ப எந்த உலகத்தை குறித்து பேசிட்டு இருக்கார்? 3ஆம் உலகத்தை குறித்து பேசுறார். இனிமேல் வரப்போற உலகத்தை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிறோமே, அதை அவர் யாருக்கு கீழ்ப்படுத்த போறதில்லை, தூதர்களுக்கு கீழ்ப்படுத்த போறதில்லை. அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த அழிஞ்சு போன உலகம் கட்டாயமா எதுக்கு கீழ்பட்டிருந்திருக்கு வேணும்? தூதர்களுக்கு கீழ்பட்டிருக்க வேணும். இங்க எப்படி ஒன்னும் தெரியல. தூதர்களுக்கு கீழ்பட்டிருந்தா, தூதர்கள் தெரியும் இல்லையா, தேவ தூதர்கள். சரி, இப்ப என்ன நடந்தது? ஏதோ நடந்திருக்குது. அதனாலதான் அந்த வசனத்தை சூசகமா சொல்லிட்டார். என்ன நடந்ததுங்கிற ஆராய்ச்சிக்குள்ள போயிடணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். என்ன நடந்திருக்குன்னா, ஆதி ஆகமத்துல தேவன் ஆதாமையும் ஏவாளையும் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அவங்க பாவத்துல விழுந்து போன உடனே தேவன் டைரக்ட் கான்டாக்ட் அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டார், எடுத்துட்டார். எடுத்ததுக்கு அப்புறம் இவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தாச்சு. ஜனங்கள் பழுகி பெருக ஆரம்பிக்கும் போது தேவன் இவர்களை கைவிடல. இவர் என்ன பண்றாருன்னா, டைரக்டா இவரு தான் கான்டாக்ட் பண்ணல ஒழிய பரலோகத்திலிருந்து அநேக தேவதூதர்களை இந்த பூமிக்கு அவர் அனுப்பிச்சிருக்கார். இந்த பூமியிலேயே வந்திருக்காங்க, அனுப்பிச்சிருக்க. எப்படி கேப்ரியல் வந்தார் பாத்தீங்களா? கேப்ரியல் டைரக்ட் தான் வந்தார். அந்த மாதிரி இந்த பூமியிலேயே அவர்கள் வந்திருக்காங்க. இந்த ஜனங்களா கலந்து அவங்க இருந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் பைபிள்ல இப்ப ஆதாரம் நம்ம பார்க்க போறோம். அது எப்படி அவங்க வருவாங்கன்னு சொல்லி நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர்கள் அந்த தேவதூர்கள்னாலே நம்ம அந்த கிறிஸ்துமஸ் டைம்ல பாக்குற மாதிரி இல்லை, அப்படியே ரெக்கையெல்லாம் வெள்ளையா வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. அது அவர்கள் காற்று மாதிரி இருப்பாங்க, காற்று ரூபத்தில் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம விளக்கமெல்லாம் சொல்ல முடியாது. காற்று மாதிரி இருப்பாங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். காத்து மாதிரி கீழே வருவாங்க. கீழே வந்த உடனே இப்ப இந்த தேவதூதர்கள் திடீர்னு பரலோகத்திலிருந்து வரக்கூடிய நிலைமையில் இருக்கிறதுனால அன்னைக்கு இருக்கிற உலக ஜனங்களுக்கு இவங்களுடைய நேச்சர் என்ன, இவங்களுடைய ஆரிஜின் என்ன, இவங்களுடைய காரியம் என்னன்னு தெரியாது. சோ அதனால இவர்களோட மிங்கிள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தேவன் இவங்களுக்கு என்ன ஒரு பிரிவிலேஜ், ஒரு சலுகை கொடுத்திருந்தாருன்னா, தேவதூதர்களுக்கு நீங்க வரும்போது காற்று மாதிரி வரலாம், ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் விரும்புற மாதிரி ஒரு மனுஷ சரீரம் என்ன பண்ணலாம், எடுக்கலாம். இந்த பூமியில நீங்க எடுத்து அவங்க கிட்ட நீங்க எல்லா ஜனங்களா நீங்க கலந்து அவங்க கிட்ட நிறைய காரியங்களை, தேவனுடைய காரியங்களை குறித்து பேசுங்கன்னு சொல்லி ஒரு சிறப்பான ஒரு சலுகை அங்க கொடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு,
இப்ப ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த ஆதியாகமம் படிச்சவங்களுக்கு கொஞ்சம் புரியும். 6ஆம் அதிகாரத்தை படிச்சவங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, வந்து மனுஷ சரீரம் எடுத்த உடனே இந்த பூலோகத்துல வந்து அதுல பாருங்க, இவங்க வந்து பைபிள் சொல்லியிருக்கு இவங்க ஆண்கள், ஏன்னா எல்லாமே தேவன் அவருடைய தேவதூதர்கள் எல்லாமே இதுல தான் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்கள் ஆண்பால்ல தான் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க வந்தோடனே இந்த பூமியில் இருக்கிற பெண்களை எல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப அழகும் சௌந்தரியமா இருக்கிறாங்க. சாதாரண ஜனங்கள் எல்லாம் அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறத பார்த்தோன்னே இவங்களுக்கு என்ன வருது, நாமளும் இப்படி இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான்னா, சாதாரண ஜனங்களை போல இந்த ஜனங்கள் வந்து இந்த தேவதூதர்கள் மனுஷ சரீரம் எடுத்தோன்னு சாதாரண ஜனங்களை போல பூலோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இந்த கல்யாணம் பண்ணதுனால இந்த தேவதூதர்களுக்கும் மனுஷ குமாரத்திகளுக்கும் பிறந்தவங்க தான் யாருன்னு பைபிள் சொல்லி தெரியுமா, ராட்சதர்கள். இப்ப இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது அம்புலி மாமா கதை அல்ல, இதுக்கெல்லாம் பைபிள்ல வசனம் இப்ப என்ன பண்ண போறோம், படிக்க போறோம். இதை பேஸ் பண்ணித்தான் நிறைய புராண கதைகள். ராட்சதர்கள்னா பெரிய இங்கிருந்து மலை மாதிரி இருக்கிற கண்டிஷன் கிடையாது, சாதாரண மனுஷனை விட ரொம்ப பெரிய ஒரு பராக்கிரமசாலிகளா ரொம்ப வளர்ந்தவங்களா இருப்பாங்க, கொஞ்சம் நல்லாவே வளர்ந்தவங்களா இருப்பாங்க, நல்ல புஷ்டியான உடம்போட. இன்னைக்கு சாதாரணமாவே நிறைய பேர் அந்த டிவில எல்லாம் நம்ம பார்க்கலாம், இந்த சண்டை போடுற குரூப் எல்லாம் பாருங்க, பார்த்தீங்கன்னா அப்படியே மலை மாதிரி அப்படியே வருவாங்க. அவங்கள ஆளை பார்த்தாலே சாதாரண மனுஷர்கள் எப்படி வர்றாங்களே, தேவதூதர்களுக்கு பிறந்தவங்க எப்படி இருந்திருப்பான் இல்லையா, பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு இருக்கு. இப்ப வசனம் வாசிக்கலாம் பாருங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மனுஷர் பூமியின் மேல் பெருகத் துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்கப் போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோடே கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. கடவுள் வந்து என்ன மாதிரி ஒரு கடவுள், முக்காலமும் அறிந்தவர் இல்லையா, சர்வ வல்லமை வாய்ந்த கடவுள், அப்படியெல்லாம் சொல்லிட்டு ஒரு மனுஷனை படைச்சதுக்காக இவர் மனஸ்தாபப்பட்டாராம். இது என்ன, இது ஒரு மாதிரி நாடகமா இல்லைங்களா? இன்னொரு வசனம் நீங்க வாசிச்சு பாருங்க, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். இங்க இப்படி சொல்லியிருக்கு, அங்க அப்படி சொல்லியிருக்கு. இதனாலதான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. இது ரெண்டுமே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா ரெண்டுமே ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுது. இந்த இடத்துல பாருங்க, மனுஷனை உண்டாக்குனதற்காக அவர் என்ன பண்ணாராம், மனஸ்தாபப்பட்டார். இப்ப நான் சொன்ன விஷயம் சுருக்கமா வந்துருச்சா? அப்ப பாருங்க, மனுஷகுமாரத்திகளோட இவங்க ஒன்று கூடுதுனால அவங்களுக்கு ராட்சதர்கள் பிறந்தாங்க. இப்ப ஏன் தேவன் அந்த முதலாம் உலகத்தை அவர் வந்து அழிக்க சித்தம் கொண்டாருன்னா, ஊரு ஃபுல்லா என்ன ஆயிட்டாங்கன்னா ராட்சதர்கள் ஆயிட்டாங்க. இப்ப பாருங்க, சாதாரண மனுஷன் இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்கான், அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். ஒரு சாதாரண 2 பேரும் ஒரே ஹைட்ல தான் இருக்கிறான். இவனே ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தி வைக்கும் போது ராட்சதர்கள் இருந்தா என்ன பண்ணுவாங்க, அப்படியே நடந்து போகும்போது 4 பேருக்கு மிதிச்சுட்டு போனாலே போதும் இல்லைங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சு, தேவன் என்ன ஒரு சந்ததி வரணும்னு நினைச்சார், ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு சந்ததி வரும்னு நினைச்சார். ஆனா என்ன சந்ததி வந்தாச்சு, ராட்சத சந்ததி வந்தான். இதுதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற ரகசியம். இந்த ராட்சத சந்ததி வந்ததுனால தேவனுடைய திட்டம் முழுவதும் என்ன ஆக போகுது, அப்படியே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அதனாலதான் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, இம்மீடியட்டா இந்த பூமி கம்ப்ளீட்டா ஜனங்கள் என்ன பண்ணிடணும், ஏன்னா எல்லா ஜனங்களுமே என்ன ஆயிட்டாங்கன்னா இந்த தேவதூதர்களுடைய பாவத்திற்கு என்ன ஆயிட்டாங்க, உள்ள போயிட்டாங்க, தேவதூதர்களோட கலந்துட்டாங்க. ஆனா அந்த இடத்துல கூட ஒரு மனுஷன் தேவனோட சஞ்சரிச்சான். பைபிள் சொல்லுது பாருங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே
நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். பாருங்க, நோவா மட்டும் யாரோட சஞ்சரிச்சான்? தேவனோடு சஞ்சரித்தார் அவரு. ஆனா இவங்கெல்லாம் தேவதூதர்களோட என்ன ஆயிட்டாங்க? சஞ்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற எல்லா ஜனங்களும். அதனாலதான் தேவன் நோவா அவருடைய வைஃப் செலக்ஷனே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ராஜ்யத சந்தையிலிருந்தே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி அதுக்கப்புறம் தான் 3 பிள்ளைகள் எல்லாம் பிறக்கிறதெல்லாம் நீங்க படிக்கலாம். அதனாலதான் தேவன் என்ன செய்யறாருன்னா, இந்த ஜலப்பிரளயம் வர்றதுக்கு 120 வருஷத்துக்கு முன்னாடியே நோவா கிட்ட என்ன சொல்லிட்டாருன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். அதை எப்படி கொடுக்கிறாருங்கிறது ஒரு வசனம் நீங்க படிக்கலாம். பாருங்க, 3ஆம் வசனம் படிக்கலாம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். பாருங்க, அவன் இருக்க போகிற நாள் எவ்வளவுதான். சோ தேவன் இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது நோவாவுக்கு கொடுக்கிற போதே சொல்லிட்டார், இவன் இனிமேல் 120 வருஷம் தான் இருக்க போறான். அப்படின்னா இதை நிறைய பேர் எப்படி அர்த்தம் எடுத்துக்கிறாங்கன்னா, மனுஷனுடைய ஒரு ஆவரேஜ் ஆயுசு நாட்களை தான் தேவன் இங்க சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலா தேவன் நோவா கிட்ட அவர் கான்டாக்ட் பண்ணும்போது அவர் சொன்ன வார்த்தை இதெல்லாம். நீ என்ன பண்ணு, இனிமேல் ஒரு பெரிய ஒரு பேழை, தமிழ்ல தான் பேழைன்னு இருக்கு, ஆக்சுவலா அது என்னதுன்னா ஒரு நீர்மூழ்கி கப்பல், சப்மரைன், ஒரு மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பலை நீ கட்டு. அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கால்பந்து மைதானத்தினுடைய அளவு பெரிய ஒரு கப்பல். அது ஏன்னா அதனுடைய நீள அகலம் எல்லாம் போட்டு 150 முழம் நீளம் அப்படின்னு எல்லாம் படிச்சிருக்கிறோம். அதையெல்லாம் உள்ள போனோம்னா டைம் ஆயிடும். ஒரு மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பலை ஒரு 3 லேயர்ல நீ கட்டு அப்படின்னு சொல்லி அங்க அவர் சொல்றார். அப்போ 120 வருஷம் இந்த நோவா என்ன பண்றாரு தெரியுங்களா? தேவனுடைய சொல்லை கேட்டு அதை பிரசங்கம் பண்ணிட்டே இந்த 120 வருஷம் இந்த பேழையை கட்டார். சாதாரணமா ஒரு கப்பலை ஒரு நாள் 2 நாள் கட்ட முடியுமா? இப்ப நீங்க விசாகப்பட்டினத்துல போய் பாத்தீங்கன்னா அங்க கப்பல் கட்டும் தொழிற்சாலை இருக்கு. ஒரு மீடியம் சைஸ் கப்பலை கட்டுறதுக்கு ஒரு ஷிப்டுக்கு 2500 பேர் வேலை செஞ்சா குறைஞ்சது ஒரு 15 வருஷம் ஆகும். அவ்வளவு பெரிய ஒரு மீடியம் சைஸ் கப்பலை கட்டணும். ஒரு ஷிப்ட்னா 4 ஷிப்ட், அவங்களுக்கு 4 மணி நேரம் அந்த கணக்குல வரும். ஏன்னா எல்லாமே இரும்புலையும் மற்ற காரியங்களும் வேலை செய்யற விஷயம், ரொம்ப மென்டல் விஷயம் அதெல்லாம். அப்ப பாருங்க, அந்த மாதிரி கட்டிட்டு இருக்கிறாங்க. இப்ப நோவாவுக்கு தேவன் கொடுத்த டைம் என்னன்னா, அந்த 120 வருஷம் நீ என்ன பண்ணு, அந்த பேழையை நீ கட்டு. சரி, இப்போ இவர் கட்டும் போது இவர் 3 பசங்க அவங்க வைஃப் மட்டும் கட்டி இருக்க முடியுமா? அவ்வளவு பெரிய கப்பலை இல்லைங்களா? நிறைய பேர் சேர்ந்தா கட்டி இருக்கணும். அப்ப கட்டும் போது இவங்க என்ன கேட்டிருப்பாங்க நோவா கிட்ட? ஏமா எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா நோவா என்ன சொல்லுவார்? இப்படி ஒரு அழிவு வரப்போகுது இல்லைங்களா, இப்படி ஒரு அழிவு வரப்போகுது சொல்லியிருப்பார். சரி, இவர் ஏதோ பைத்தியக்காரராட்ட உளர்றாரு போல் இருக்கு, ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்டார், நம்ம என்ன பண்ணலாம், நம்ம செஞ்சுட்டு போவோம், இதுல ஏதாவது ஆதாயம் இருக்குதாங்கிற கண்டிஷன்ல அவங்க போயிருப்பாங்க. அதனாலதான் இந்த நோவாவுடைய பீரியடை பத்தி சொல்லும்போது, புசித்தார்கள், குடித்தார்கள், கண்டார்கள், நட்டினார்கள், விற்றார்கள், ஜலப்பிரளயம் அள்ளிட்டு போற வரைக்கும் இந்த அழிவை பத்தி அவங்க எதை பத்தி மைண்ட் பண்ணவே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த வசனம் படிக்கிறோம். அப்ப பாருங்க, இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் நிறைய காரியங்கள் கட்டி இருக்க வேணும். ஆனா தொடர்ந்து பொறுமையோட அவர் தேவனுடைய அந்த சத்தியத்தை சொல்லி, அந்த காலத்துல அவருக்கு சொன்ன சத்தியம் கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க, இதுக்கு மேல ஒண்ணுமே இருக்காது, அதைத்தான் சொல்லியிருப்பார். ஆனா யாருமே மைண்ட் பண்ற மாதிரி தெரியல. ஸோ குறிப்பிட்ட காலம் ஆகுது, நோவாவுக்கு கரெக்டா 600 வயசு ஆகும்போது அந்த தேவன் என்ன செய்யறாருன்னா, வேலையை கட்டி முடிஞ்சொன்ன இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. இது என்ன ஒரு ஆச்சரியம்னா, நம்ம எல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. நோவாவு கிட்ட சொல்றாரு, நீ எல்லா மிருகத்திலயும் ஒரு ஜோடு எல்லாம் என்ன பண்ண, பலி செலுத்துறதுக்கு 1, அப்புறம் விருத்தி செய்யறதுக்கு 1 எல்லாம் உள்ள அனுப்பு அப்படின்னு. இவர் போய் சிங்கத்தை பிடிச்செல்லாம் இழுத்துட்டு வந்திருக்க முடியுமா? சிங்கம் புலி எல்லாம் போய் இழுத்துட்டு ஒரு 3-4 பேர்த்து வச்சு இழுத்துட்டு வர முடியுமா? ஏன்னா அப்பவே என்ன ஆயிடுச்சு, வைல்ட் அனிமல்ஸ் ஆயிடுச்சு. ஆதாம் தப்பு பண்ண போதே அது வெளியே போயாச்சு காட்டுக்கு இல்லைங்களா? அப்ப எப்ப என்னதான் நடந்திருக்க வேணும், இது அந்த படத்துல கூட காமிப்பாங்க. ஒரு நோவான்னு ஒரு படம் எல்லாம் இருக்கு, ஒரு சினிமா வந்துச்சு, அதுல கூட காமிப்பாங்க. வேற ஒண்ணுமே இல்லை, தேவன் பாருங்க அவருடைய திட்டமே அதுதான். இவர் ஜஸ்ட் ஓபன் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டார், இவ்வளவுதான் நடந்த விஷயம். ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் என்ன ஆச்சா, நேரா உள்ள போய் அங்கங்க எங்கெங்க செட்டில் பண்ணி வச்சிருக்காரோ கரெக்டா உள்ள போச்சு. பாருங்க, 1 வருஷம் 10 நாள் அந்த கப்பலுக்குள்ளேயே அந்த தண்ணி அந்த வெளியே தண்ணி இருந்திருக்கு. அப்படியும் அதுக்கு தேவையான உணவுப் பொருள், அட்மாஸ்பியர் உள்ளுக்குள்ள எப்படி இருக்கணும் அவங்களுக்கு, அப்ப அத்தனைக்கும் அவங்க எப்படி எல்லாம் அவங்க தங்கறதுக்கு இடம் எல்லாத்தையும் பிளான் பண்ணி அதுக்கு தான் அத்தனை வருஷம் எல்லாம் கிளீனா கட்டினாரு. இப்போ ஓரளவு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தேவன் என்ன சொல்றாருன்னா, நோவாவையும் அவருடைய பிள்ளைகளையும் என்ன பண்றாரு, 3 பிள்ளைகள், ஒய்ஃப், அவங்களுடைய மருமக்கன்மா எல்லாம் உள்ள போச்சு. கதவை யார் சாத்துனது?
பைபிள் சொல்லுது தேவன் தான் சாத்தினார். ஏன் நோவாவே சாத்த வேண்டியதானே? அவ்வளவு பெரிய கப்பலை அவர் கட்டிட்டு நோவா சாத்திருக்கலாம் இல்லையா? ஏன் தெரியுமா? இவர் கதவை இப்படி சாத்தும் போது அந்த ராஜத சந்தியில் ஒரு குழந்தை நின்றுட்டு மேலே நீ கூப்பிடுங்கன்னு சொன்னா, ஐயோ இவங்க அப்பா அவ்வளவு பெரிய ஒரு மரத்தை எடுத்து கொடுத்தாரு, அதுக்காகவா இந்த குழந்தையை தூக்கி உள்ள போடலன்னு இவர் போட்டாருன்னா என்ன ஆகும்? அடுத்த உலகத்தில் எந்த சந்ததி வந்துடும்? அதே சந்ததி. தேவன் கன்வின்ஸ் ஆகவே இல்லை, கிளீனா கதவை சாத்திட்டார். கதவை சாத்திட்டு உள்ள உட்காந்துருக்காங்க இல்லைங்களா? வெளியே எல்லாரும் என்னடா உள்ள போனால் திடீர்னு ஃபேமிலியோட உள்ள போய் கதவை சாத்திட்டாரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இவர் ஏற்கனவே மழை வரப்போனா மழைனால என்னென்ன அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இதுக்கு முன்னாடி மழையை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க இல்லைங்களா? அப்போ ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, மழை வரல. நோவாவுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. வெளியில் எப்படி இருந்திருப்பாங்க? 3 நாள் ஆனோன்னு வெளியில் என்ன பேசியிருப்பாங்க தெரியுமா? நோவா மாதிரி ஒரு பைத்தியக்காரன்னு ஊர்லயே பார்க்கவே முடியாது. பாருங்க, இவர் போய் உள்ளுக்கார்ந்தா பரவாயில்ல, ஃபேமிலியோட கொண்டு போய் உள்ளுக்கார வச்சு வெளியே எட்டி பார்க்க மாட்டேங்கிறாரு இல்லைங்களா? இப்படித்தான் அவங்க திங்க் பண்ணிருப்பாங்க. அந்த கேலியும் கிண்டலும் என்ன இருக்கும் தெரியுமா? நாளாக ஜாஸ்தி. கரெக்டா 6 நாள். எவ்வளவு பொறுமை வேணும் தெரியுங்களா நோவா? அதனாலதான் அவரை பத்தி பைபிள் நீங்க எபிரேயர் 11 படிக்கலாம். நோவா விசுவாசத்தினாலே அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். தேவன் சொன்னார்னா செய்வார் அப்படிங்கிற விசுவாசத்தோட 7 நாள் பொறுமையோட உட்காந்துருக்கார். ஒருவேளை நானும் நீங்களும் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப தெரியுமா? 4ஆம் நாள் லைட்டா என்னதான் நடக்குது இல்லைங்களா? ஒன்னும் நடக்கல. தேவனை பார்த்து ஒரு கேள்வி, ஏன் தேவனை இப்படி எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள வந்தோன்னா ஆரம்பிக்க வேண்டியதுதானே இல்லைங்களா அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா பாருங்க, தேவனுடைய சித்தம் நிறைவேற வரைக்கும் ரொம்ப பொறுமையோட அப்படியே உட்காந்துருக்காங்க. கரெக்டா 7ஆவது நாள் என்ன ஆகுது? மழை ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? மழையவே பார்த்ததில்லை. நாம் ரொம்ப நாள் கழிச்சு மழையில் நனைஞ்சு சந்தோஷப்படுற மாதிரி தான். ஒரு 4 வருஷம் காஞ்சி கருவாடானதுக்கப்புறம் திடீர்னு மழை வந்துன்னு எப்படி இருக்கும்? மழையில் நனையலான்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் அப்படியே தண்ணி மேலே வேற ஏற, அப்போதான் உங்களுடைய சீரியஸ்னஸ் தெரிஞ்சிருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? மழை வந்து மேலே மேலே போகுது, தண்ணி மேலே போகுது. பைபிளை நீங்கள் படிச்சு பாருங்க. கீழே இருக்கிற தண்ணியும் ஊற்று தண்ணிகளும் மேலே வந்துருச்சு, மேலே இருக்கிற தண்ணி கம்ப்ளீட்டாக கீழே இறக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி படிச்சோம் இல்லையா? ஆகாய விரிவில் தண்ணீர் இருந்துச்சுன்னு சொல்லி அத்தனை தண்ணி தேவன் இறக்கிட்டார். இதெல்லாம் எங்க நடக்கிறது? மத்திய மிடில் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய மத்திய பகுதியில். இப்போ எப்படி இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் இந்த ஒரு மிகப்பெரிய ஜலப்பிரளயம் வந்துருக்கு. அதுக்கு முன்னாடி உலகம் அப்படிங்கிறது ரொம்ப குறுகின ஒரு இடமா தான் இருந்தது. குறுகுனா மக்கள் தொகை பெருக்கத்தில். அமெரிக்காவெல்லாம் அப்போ அமெரிக்காவே கிடையாது, அப்பெல்லாம் கண்டுபிடிக்கப்படவில்லை, அது எங்க இருக்குன்னே தெரியாது. அந்த இடத்துல தான் இந்த ஜனங்கள் பழுகி பெருக ஆரம்பிச்சு இந்த ஒரு அக்கிரமம் நடந்தது. தேவன் ஒரு குறிப்பிட்ட காலமானோன்னு எல்லா அந்த ஜலப்பிரளயத்தில் தண்ணீர் மேலே போகுது. பைபிள் சொல்லுது, பூமியில் இருக்கிற எல்லா உயரமான மலைகளும் என்ன ஆயிடுச்சான்? எல்லாம் டாப்ல போயிடுச்சு. அப்படியே இந்த நோவாவுடைய பேழை கப்பல் ஒரு தடவை மூழ்கி அப்படியே மேலே வருது. இப்போ குறிப்பிட்ட காலம் 40 நாள் மழை பெய்ந்து முடியுது. இந்த அதாவது இந்த கப்பல் நேராக போய் எந்த மலையில் நின்றுச்சுன்னு பார்க்குறோம்? அரராத் அப்படிங்கிற மலை, ரஷ்யாவுடைய தென் பகுதியில் அந்த மலை இருக்கிறதாக நமக்கு ஆதாரங்கள் சொல்லுது. ஸோ அந்த இடத்துல போய் நின்றுச்சு. 1 வருஷம் 10 நாள் அங்கே தண்ணி இருந்தது. இப்போ என்ன நடக்குது? ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும்போது நோவா அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறார். அப்புறம் அதில் நிறைய காரியங்கள், அந்த ஒலிவ இலையை கொண்டு வர்றது, காக்காய் அனுப்புறது, இதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து பெரிய பெரிய சப்ஜெக்டா பின்னாடி வரப்போற காலத்தில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் பைபிள் இருக்கு. சரி, இப்போ என்ன ஆயிடுச்சு? முதலாம் உலகம் இப்படியாக மிகப்பெரிய ஜலப்பிரளயத்தினால அது வந்து என்ன ஆயிடுச்சு? அழிஞ்சிடுச்சு. இதுல என்னென்ன நடந்ததுன்னு பாருங்க. முதலாம் உலகத்துல யாரெல்லாம் அழிஞ்சாங்கன்னா, எல்லா ஜனங்கள், ராட்சதர்கள் எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? அழிஞ்சிட்டாங்க. அப்புறம் நோவாவும் அவருடைய பிள்ளைகளும் 8 பேர் என்ன ஆயிட்டாங்க? இப்போ அந்த கப்பலுக்குள்ள போனதுனால காப்பாற்றப்பட்டு அடுத்த உலகத்துக்கு என்ன ஆயிட்டாங்க? வந்தாச்சு. இப்போ ரிமைனிங் ஒரு குரூப் இருக்கிறாங்க. யாருக்கு? மேலிருந்து வந்தாங்க பாருங்க, இந்த தேவதூதர்கள். அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? கெட்டு போன தேவதூதர்கள். மேலிருந்து வந்து இந்த பூலோகத்தில் இருக்கிற ஜனங்களோட கூடி அந்த ஜனங்கள் நிமித்தம் ஒரு பாவத்தை பண்ணி
ராஜ்யத சந்ததி உருவாக்குனாங்க இல்லையா, இந்த தேவதூதர்கள் செத்து போனாங்களா இல்லையா? ஒரு கொஸ்டின் இல்லையா? சாதாரண ஜனங்கள் என்ன ஆயிடலாம், செத்து போயிட்டாங்க. நோவாவுடைய பிள்ளைகளும் வெளியே வந்தாச்சு. இப்ப இந்த கெட்டுப்போன தேவதூதர்கள் என்ன ஆனாங்க? ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், இவர்களுக்கு என்ன தேவன் பிரிவிலேஜ் கொடுத்திருந்தார்? இவர்கள் பூமிக்கு வர்ற வரைக்கும் காற்று மாதிரி வரலாம், பூமியில வந்தோன்னா தாங்கள் விரும்புற மாதிரி ஒரு மனுஷ சரீரம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய பைபிள்லயே நீங்க படிச்சிருக்கலாம். அதாவது ஆபிரகாம் காலத்திலேயே பாருங்க, ஆபிரகாமே மம்ரேயின் சம பூமியில 3 தேவதூதர்கள் அவர்கிட்ட வராங்க. எப்படித்தான் வந்திருப்பாங்க? வந்தோடனே அவங்களுக்கு கொளுத்த கன்று அடிச்சு சாப்பிட்றாருன்னா அப்ப அவங்க எப்படித்தான் வந்திருக்கணும்? மனுஷர்கள் மாதிரி தான். அதே மாதிரி நிறைய தேவதூதர்கள் மனுஷர்கள் போலதான் பேசுறாங்க அந்த ஜனங்கள் கிட்ட. ஏன்னா அவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து வந்ததுனாலதான். அது மட்டும் இல்ல, அவர்கள் என்ன ரூபம் வேணாலும் எடுக்கலாம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அந்த மகதலேனா மரியாள் தேட போறாங்க இல்லையா, தேட போகும்போது பின்னாடியே நிக்கிறார். யார் மாதிரி? தோட்டக்காரர் மாதிரி. இந்த அம்மா திரும்பி பார்க்குது, திரும்பி பார்த்து கூட இயேசு கிறிஸ்துன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து அப்படி ஒரிஜினல் ரூபத்துல இல்ல. மரியாளே அந்த ஒரு வார்த்தை கேட்டோன்னு தான் அந்த அம்மா ரெகனைஸ் பண்ணது. அதே மாதிரி எம்மாவூர் சீஷர்கள் அப்படி நடந்து போறாங்க. எம்மாவூர் சீஷர்கள் நிறைய தடவை படிச்சிருக்கோம். யார் அது? பிலிப்பு அந்திரேயாவா? அதுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் இருக்கு பைபிள்ல. வேற யாரும் இல்லை. எம்மாவூர் சீஷர்கள் பேதுரு, மத்தேயுடைய அப்பா கிளியோப்பா, இவங்க 2 பேர் தான் பேசிட்டு போறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து கூடவே பேசிட்டு போறார். ஆனா இவரு தான் அவங்களுக்கு தெரியல. அப்படின்னு எப்படி அவர் போயிருக்க வேணும்? கட்டாயமா வேற ஒரு ரூபத்துல தான் அங்க போய் அந்த அப்பத்தை பிட்டு ஆசீர்வதிக்கும் போது தான் கண்டுபிடிக்கிறாங்க. பாருங்க, அப்போ தேவதூதர்கள் அவங்க மனுஷ சரீரம் எடுக்கிறதுக்கு எப்படி வேணாலும் வர்றதுக்கு தேவன் உங்களுக்கு பிரிவிலேஜ் கொடுத்திருந்தார். ஆனா இப்ப இந்த ஜலப்பிரளயம் வந்ததுக்கு பிறகு கட்டாயமா அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும்? மனுஷ சரீரமா இருந்தா அவங்க அங்க சாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்களுக்கு என்ன சலுகை தேவன் கொடுக்கிறார்? ஆவிக்குரிய சரீரத்துக்கு போறதுக்கு கட்டாயமா அவங்க என்ன ஆயிருக்கணும்? ஆவிக்குரிய சரீரத்துக்கு கட்டாயமா போயிருக்கணும். இந்த ஜலப்பிரளயத்தில் அவங்க அழிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்னா இந்த கெட்டுப்போன தேவதூதருடைய நிலைமை என்ன? இத ஆதி ஆகமத்தில் தேடினா 1000 வருஷம் ஆனாலும் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? இதுதான் பைபிள் ரகசியம். இந்த கெட்டுப்போன தேவதூதர்களை தேவன் என்ன பண்ணார்? அவங்க செத்து போயிட்டாங்களா? இல்ல இவங்க மறுபடியும் ஆவிக்குரிய சரீரத்தில் போய் தப்பிச்சுட்டாங்களா? சரி, தப்பிச்சுட்டாங்கன்னா அவங்க எங்க இருக்கிறாங்க? தேவன் அவங்களை எங்க 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 வச்சிருக்காரு? மறுபடியும் இவங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்களா? தெரியல இல்லையா? இதை கண்டுபிடிக்கணும்னா பாருங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு பரிசுத்த ஆவியினால பேசின வார்த்தைகள் பாருங்க, ரொம்ப கிளியரா அவர் சொல்றார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்புக் கொடுத்து. நல்லா கவனிங்க, பாருங்க எங்க லிங்க் பண்றாரு பாத்தீங்களா? பாவம் செய்த தூதர்களை தேவன் என்ன பண்ணலையா? தப்ப விடாமல், தப்பிக்க உள்ள அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்துல தள்ளி. இப்ப நரகம் எங்க இருக்கு? அது ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு. கவலைப்படாதீர்கள், நரகம்னு ஒரு சப்ஜெக்டே வரப்போகுது பின்னாடி. எங்க இருக்குன்னு உங்களுக்கு நேரடியா கூட்டிட்டு போய் காமிச்சிடறோம். ஏற்கனவே நிறைய பேர் போயிட்டு வந்திருக்காங்க, நாங்களும் கூட்டிட்டு போய் காமிச்சிடறோம் நரகம்ங்கிறது எங்க இருக்குன்னு. ஆனா இந்த இடத்துல சொல்லி இருக்கிற நரகம்ங்கிறதுக்கு இப்ப கண்டுபிடிச்சலாம் என்னன்னு. அதாவது அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்துல தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாய் அவர்கள் என்ன பண்ணிட்டாராம்? அப்படின்னா தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா இவங்களை தப்பிக்கவும் விடல, ஆனா ஏதோ ஒரு ஜெயில போட்ட மாதிரி போட்டார். கடைசியில் அவங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வச்சிருக்கார். அப்படின்னா அவங்க ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் இன்னும் சாகல, எப்படித்தான் இருக்கிறாங்க? உயிரோட தான் இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா பைபிள் சொல்லுது நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாய் அந்தகார சங்கிலினாலே கட்டி. இது இப்ப இன்னொன்னு என்ன, இது நோவா காலத்துல நடந்த விஷயத்தான் இங்க சொல்லி இருக்கா? அது வேணும் இல்லையா? அடுத்த வசனம் பாருங்க. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவ பக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி. நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. அப்ப பாவம் செய்த தூதர்களை தப்ப விடாமல் அந்தகார சங்கிலியினாலே கட்டி ஏதோ ஒரு நரகத்துல போட்டார். இதே வசனத்தை யூதா என்ன எழுதுறார் பாருங்க. யூதா நிருபம் வெளிப்படுத்தலுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க. யூதா 6ஆம் வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று
நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். பாருங்க எப்படி ஆரம்பிக்கும். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ள. இந்த ஆதி மேன்மை தான் இப்ப நான் சொன்னது. மேலிருந்து வரும்போது ஆவிக்குரிய சரீரத்தில் வரலாம் இல்லையா, இங்க வந்துட்டு மாம்ச சரீரம் எடுக்கலாம். எவ்வளவு அருமையான பிரிவிலேஜ். நமக்கு மட்டும் இப்படி ஒரு பிரிவிலேஜ் இருந்தா நம்ம என்னென்னவெல்லாம் பண்ணுவோம் தெரியுங்களா? இல்லைங்களா? அதை தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளவில்லை. தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுட்டாங்க. அவங்களுக்குரிய வாசஸ்தலம் எது? பரலோகம், தேவன் குடியிருக்கிற இடம். அங்க இருந்து வந்திருக்கிறாங்க, அந்த இடத்தை விட்டாச்சு. இந்த இடத்துல பாருங்க, அங்க நரகம்னு சொன்னார் இல்லையா, இங்க யூதா என்ன சொல்றாரு? நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைச்சிட்டார், அந்த இடத்துல விட்டாருங்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இவர்களை ஒரு அந்தரத்தில் விட்ட நிலைமைக்குள்ளதான் தேவன் வச்சிருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவர்கள் அசுத்தமானதுனால இனி அவர்கள் எங்க போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. பிளாக் பண்ணிட்டார். இவங்க எந்த காலத்திலும் பரலோகத்துக்கு போக முடியாது. அதே சமயத்தில் இந்த பூமியில இனிமேல் தாங்கள் எப்படி ஒரு விரும்புற மாதிரி ஒரு மனுஷ சரீரம் எடுத்தாங்க இல்லையா, அந்த மனுஷ சரீரம் இவங்களால இனி எடுக்க முடியாது. அதுதான் அந்த இடத்துல விட்டாங்க. புரியுதுங்களா? பரலோகத்துக்கு போக முடியாது. அதே சமயத்தில் தாங்கள் விரும்புற மாதிரி ஒரு மனுஷ சரீரமும் இந்த பூமியில எடுக்க முடியாது. இந்த இடத்துல அந்தகாரம் இருக்கு இல்லையா, இதைத்தான் பேதுரு சொல்லும் போது நரகம்னார். அப்ப நரகம்ங்கிறது அந்தகாரத்திலேயே இருக்குது. அந்த இடத்துலயே நரகம் இருக்குது அல்லது அந்தகாரத்தில் இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது இந்த தமிழ்ல தான் நரகம்னு போட்டிருக்கும். இதுக்கு இதனுடைய கிரேக்க பதம் டார்டரஸ் அப்படின்னு இருக்கும். சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ்லயே சைட்லயே கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல டார்டரஸ்ன்னு அங்க பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. டார்டரஸ்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, ஆகாய மண்டலம். இந்த ஆகாய மண்டலம் இருக்கு இல்லையா, காற்று மண்டலம். இதை ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போயிட்டீங்கன்னு வச்சுங்க, அட்மாஸ்பியர், அதாவது விண்வெளி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மேல போயிட்டீங்கனாலே எப்படித்தான் இருக்கும் தெரியுமா? சில சினிமாக்கள்ல காட்டுவாங்க, ஒரே இருட்டாதான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்படின்னா இந்த கெட்டுப்போன தேவதூதர்கள் இன்னைக்கும் எங்க இருக்காங்க தெரியுங்களா? எங்க இருக்காங்க? இந்த ஆகாய மண்டலத்துல தான் இன்னும் இருக்கிறாங்க. தெரியுமா? இந்த ஆகாய மண்டலத்துல தான் இன்னும் இந்த கெட்டுப்போன தேவதூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க உங்களையும் எங்களையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா மனுஷ ரூபத்தில் இல்ல, என்ன ரூபத்தில் பாருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அந்த ஆவிகள் நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் போது கீழ்ப்படியாம போனவைகள் எங்க வந்தாச்சு? இப்போ இங்கதான் இருக்கிறாங்க. அதனாலதான் எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபத்துக்கு எழுதும் போது ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் எழுதினார். படிச்சிருக்கீங்களா? நம்ம யார் கூட எல்லாம் நமக்கு போராட்டம் இருக்கு வேணா படிச்சு பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இருக்கு. அப்படின்னு யார் இருக்கிறது? வானமண்டலம். பூமிக்கு மேல வந்தால் என்னதான் எல்லாமே வானமண்டலம். இங்கதான் இந்த பொல்லாத ஆவிகள் மட்டும் இல்ல, அதனுடைய சேனைகளே. எத்தனை தேவதூர்கள் இருக்காங்கன்னு தெரியாது. ஆனா கெட்டு போன அத்தனை தேவதூர்களுமே எங்கதான் இருக்கிறாங்க? இந்த அட்மாஸ்பியர்ல தான் இருக்கிறாங்க. இவர்களால பரலோகத்துக்கு போக முடியாது. அதே சமயத்துல தாங்கள் விரும்புற மாற மனுஷ சரீரம் இந்த பூமியில எடுக்க முடியாது. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகையினாலதான் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னொரு மனுஷனுக்குள்ள பூந்துகிட்டு தொந்தரவு பண்றது. புரியுதுங்களா? யாருது? சாத்தானா. இன்னைக்கு ஓட்டுறாங்க பாருங்க, பேசி ஓட்டுற, பிசாசு ஓட்டுறன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் செத்து போனவங்க அல்ல. செத்து போனவங்க என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு பைபிள் சொல்லுது. அதை நம்ம ஆத்துமான்னு ஒரு சப்ஜெக்ட்ல பார்க்கலாம். ஒரே சிம்பிளா சொல்ல எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எழுப்புற வரைக்கும் எங்கதான் இருப்பாங்க பாருங்க. யோவான் 5:28 வாசிக்கலாம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இயேசு கிறிஸ்து வந்தா தான் இவங்க எந்திரிப்பாங்க. வர்றதுக்கு முன்னாடி யாரும் எந்திரிக்க போறதே இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா? இந்த கெட்டு போன தேவதூதர்கள் தான் செத்து போனவங்க மாதிரி என்ன பண்றதுன்னா பேசுறது. அவங்களுடைய எல்லா அந்த
சரித்திரங்களையும் தெரிஞ்சுட்டு செத்து போனவங்க மாதிரி வந்து பேசுறது. உடனே நம்ம ஆளுக்கு என்ன புரிஞ்சுக்குவாங்க? ஓ, செத்து போனவங்க தான் ஆவியா வந்து என்ன பண்றாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? சரி, பரலோகத்திலிருந்து வந்த தேவதூதர்கள் வந்தாங்க இல்லையா? அப்படி வந்த தேவதூதர்கள் தேவனுடைய வேலை செய்யத்தான் வரணும். இவங்களுக்கு எப்படி பூலோகத்தில் இருக்கிற பெண்களை கல்யாணம் பண்ணணுங்கிற ஆசை வந்தது? அது வேணும் இல்லையா? இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? முதல்ல அங்க சாத்தானை பத்தி நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு வசனம் சொன்னார் தெரியுமா? யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், பொய்யனும் பொய்க்கு பிதாமா இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது எப்படி பேசுறானா? தன்னுடைய சொந்தத்தில் எடுத்து அவன் பேசுறான். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். இதைத்தாங்க அவன் ஆதியில செஞ்சான். என்ன பண்ணான் தெரியுமா? முதல்ல அங்க ஆதாம் ஏவாள், அந்த ஏவாளை ஏமாத்தும் போது தேவன் சொல்றார், நீங்கள் சாகவே சாவீர்கள் அப்படின்னார். ஆனா சாத்தான் என்ன சொன்னா தெரியுமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்க சாகவே மாட்டீங்க. அப்ப அவன் யாரு? பொய்யனும் பொய்க்கு பிதா. அவன் சொன்ன பொய்ய இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுங்களா? நிரூபிச்சுட்டு இருக்கிறான். அதனாலதான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஷார்ப்பா இருக்கணும். அப்பதான் என்ன ரகசியம் நமக்கு தெரியும். அவன் ஆதியில சொன்ன பொய் என்ன தெரியுமா? நீங்க சாகவே மாட்டீங்கன்னா. அப்படி ஆனா என்ன ஆயிட்டு இருக்குது? அங்க எல்லாரும் செத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இவன் சொன்ன பைய எப்படியாவது நிரூபிக்கணும். அந்த டைம்ல தாங்க வானத்திலிருந்து தேவதூதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்கிறாங்க. இவன் என்ன ஃபீல் பண்ணான் தெரியுமா? ஓ, பூமியில் இருக்கிற மனுஷர் பிறந்து அவங்க இருந்தா தானே செத்து போறாங்க. தேவதூதர்களோட இந்த ஜனங்களை கலக்குட்டம்னா அந்த தேவதூதர்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் என்ன ஏற்படுப்பாங்க? தேவதூதர்கள் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க சாக மாட்டாங்க இவன் நினைச்சான். அதனாலதான் அந்த தேவதூதர்களையே கெட்டு போக வச்சா. ஏன்னா இவனுடைய கண்ட்ரோல்ல தான் ஒரு காலத்தில் அவங்க இருந்தவங்க. சாத்தான் என்கிற பிரதான தூதனுடைய கண்ட்ரோல் இருந்தவங்க தான் அந்த தேவதூதர்கள் பரலோகத்துல. இவன் அங்கிருந்தவன். அதனால இவன் என்ன பண்றான்? ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிட்டான்? அந்த தூதர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். கடைசியில எதிரிக்கெதிரி நண்பன்கிற மாதிரி எங்க வந்துட்டாங்க பாருங்க, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் சாத்தானோடும். அப்ப சாத்தானோட யார் இருக்கிறது? இப்போ இந்த கெட்டுப்போன தேவதூதர்கள் அந்த பிரதான தூதனோடு சேர்ந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா, செத்து போனாலும் பாருங்க எப்படி அவன் வந்து நிரூபிச்சுட்டு இருக்கிறான் தெரியுமா? உங்களுக்குள்ள ஆவின்னு ஒன்று இருக்குது, அவன் வந்து அதை அப்படியே வந்து பேசும். சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, அவன் 50 வயசு வரைக்கும் ஒருத்தர் உயிரோடு இருக்கும்னு கடவுள் விரும்புவாரான். அவன் 45 வயசுலயே ஆக்சிடென்ட் ஆகி செத்தானா அந்த 5 வருஷம் அவனுடைய ஆவி என்ன பண்ணிட்டு இருக்குமா? அது அப்படியே சுத்திட்டு இருக்கும். 5 வயசு முடிஞ்சோன்னா அது அப்படியே பரலோகத்துக்கு போயிடும். அப்புறம் அதே மாதிரி இப்போ நிறைய கூட சொல்லுவாங்க தெரியுமா, அவர் வந்து யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து போயிட்டாருன்னா இவர் ஆத்மா சாந்தி அடையணும், இவர் ஆத்மா ராஜேஸ்வரி அடையணும், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியல. ஆனா பைபிள் ரொம்ப கிளியரா சொல்லுது. அதாவது ஒரு மனுஷன் செத்து போயிட்டான்னா இயேசு கிறிஸ்து வந்து கூப்பிடுற வரைக்கும் அவன் எப்படித்தான் இருப்பான்? அவன் நித்திரையில் இருக்கான்னு பைபிள் சொல்லு. அப்ப ஆதியிலே ஆதாம் கிட்டையும் ஏவாள் கிட்டையும் அவன் சொன்ன பொய்ய அவனுடைய சந்ததி கிட்டே என்ன பண்ணிட்டு இருக்கான்? நிரூபிச்சுட்டு இன்னைக்கு பாருங்க என்ன சொல்றாரு தெரியுமா? நீ ஓட்டுற மாதிரி ஓட்டு பேய, நான் ஓடுற மாதிரி ஓடுறேன். இந்த விவரம் தெரியாமே நம்ம ஆளுக்கு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். உள்ள யார் இதை செய்யறதுன்னு தெரியல. பாருங்க, இந்த கெட்டுப்போன தேவதூர்கள் தான் இன்னைக்கு வந்து ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இந்த கெட்டுப்போன தேவதூர்கள் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிட்டே பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னு பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். பாருங்க, அந்த பிசாசு சொல்லுது, அந்த கெட்டுப்போன தேவதூர்கள் சொல்றாங்க, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன? காலம் வரும் முன்னே. இப்ப என்ன படிச்சோம் 1 பேதுருல? இவர்களை நியாய தீர்ப்புக்கு தேவன் என்ன பண்ணிட்டார்? பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கார். அந்த டைம் வர்றதுக்குள்ள எங்களை ஏன் தொந்தரவு பண்றீங்க? யாருகிட்ட கேட்கறது? இயேசு கிறிஸ்து கிட்ட. அப்ப என்ன தெரியுது? இயேசு கிறிஸ்து யாருன்னு அதுகளுக்கு தெரியும், அதுக்கு யாருன்னு இவருக்கு தெரியும், அதுக்கு யாருன்னு நமக்கு தான் தெரியல, நம்ம யாருன்னு அதுகளுக்கு தெரியும். கரெக்டுங்களா? அதுகள் நான் சொல்றது இந்த பிசாசுகள், கெட்டு போன தேவதூதர்கள். பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் இன்னொரு பிசாசு பேசுது பாருங்க, 1:24 வசனம். இதெல்லாம் நான் உங்களுக்கு சாம்பிள் வசனம் தான் கொடுக்குறேன், இன்னும் நிறைய இருக்கு பைபிள். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய
பரிசுத்தர். என்ன மாதிரி சொல்லுது, விட்னஸ் பண்றாங்க அந்த கெட்டு போன தேவதூர். நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா இவர் பரலோகத்தில் இருந்தவர் தானே இல்லையா, இவங்களும் அங்க இருந்தவங்க. அப்ப இவங்க யாருன்னு தெரியுமா தெரியாதா? நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும், எங்களை கெடுக்குவா வந்தீங்க, எங்களுக்கு ஒரு டைம் நீங்க தான் வச்சுட்டீங்களே, அது வரைக்கும் விட்டுருங்க, நாங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிறோம். அந்த கண்டிஷன்ல அந்த தூதர்கள், கெட்டு போன தூதர்கள் கிறிஸ்து கிட்ட பேசுறாங்க. இன்னைக்கு நம்மளை பார்த்து யாராவது சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது பேய ஓட்ட போனோம்னு வச்சுங்க, அந்த பிசாசு பிடிச்ச உன்னை யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா போதும், ஒரே ஓட்ட ஓடிடுவோம். ஓ நம்மளதெல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா என்ன பண்றது? நல்ல வேலை அப்படிலாம் சொல்றது இல்லை. ஏன்னா ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அலைன்ஸ் போட்டுருக்குறாங்க. நீ ஓட்டுற மாதிரி ஓட்டு, நான் ஓடுற மாதிரி ஓடு. புரியுதுங்களா? அது மட்டும் இல்ல, இந்த பேய் பிசாசு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க எங்க பிடிச்ச மாதிரி பார்த்துருக்கீங்களா? யார் ரொம்ப பலவீனம், அது பெண்கள் தான் ரொம்ப ஜாஸ்தி. பலவீனமா யார் இருப்பாங்களோ அவங்கள தான் இது என்ன பண்ணிக்கும், நல்லா போய் பிடிச்சு இன்னொருத்தருக்குள்ள பூந்துக்கிறது. பாருங்க இன்னொரு வசனம், 34வது வசனம். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவர்கள் பேசுறதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, இடம் கொடுக்கவில்லை. புரியுதுங்களா? அப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ ஒரு மிகப்பெரிய ஜலப்பிரளயம் இந்த பூமியில வந்தது. தேவன் எதுக்காக இந்த பூமி அழிச்சாருங்கிற ரீசன் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? தேவ பக்தி உள்ள சந்ததி வர்றதுக்கு பதிலா என்ன சந்ததி வந்தாச்சு, ஒரு ராஜ்யத சந்ததி வந்துருச்சு. சோ இந்த ராஜ்யத சந்ததி வந்தோடனே அது தேவனுடைய திட்டம் அதுல விளங்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனாலதான் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, முதலாம் உலகத்தை அவர் ஜலப்பிரளயத்தினால அவர் அழிச்சிட்டார். சோ அழிக்கும் போது எல்லா ஜனங்களும் அவங்க செத்து போயிட்டாங்க. கெட்டு போன தேவதூதர்கள் அப்படியே அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஆனா தேவன் அவர்களை தப்ப விடல. என்ன பண்ணிட்டார், அந்தகார சங்கிலினால கண்ட்ரோல் பண்ணிட்டார். எங்கன்னா மேலையும் போக முடியாது, கீழே வரும். ஒரு சங்கிலி போட்டு கட்டினா அந்த சங்கிலிக்குள்ள தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த கெட்டு போன தேவதூதர்களை இன்னைக்கு வரைக்கும் ஒரு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கார். ஏன்னா பின்னாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நோவாவும் அவருடைய 3 பிள்ளைகள், அவருடைய மருமக்கள்மார்கள், அந்த அம்மா, இவங்க எத்தனாவது உலகத்துக்கு வந்தாச்சு? இப்போ 2ஆம் உலகத்துக்கு வந்தாங்க. இப்போ நம்ம என்ன படிச்சோம், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவருக்குள்ள இருந்துச்சே, பின்னையே ஒருத்தனை படிச்சார்னா ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி வரணும்னு தான். ஆனா முதலாம் உலகத்துல அந்த தெய்வ பக்தி உள்ள சந்ததி வந்ததா இல்லையான்னு தெரியலையா? வரல இல்லையா? தெய்வ பக்தி உள்ள சந்ததி வரல. சரி, 2ஆம் உலகத்திலேயாவது இந்த தெய்வ பக்தி உள்ள சந்ததி வந்துச்சா இல்லையா என்பதை குறித்து நாம் அடுத்த வாரம் 2ஆம் உலகம்ங்கிற சப்ஜெக்ட்ல தொடர்ந்து சிந்திக்கலாம். சோ பொறுமையோட கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.